எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம். வாக்குண்டான் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது போக்கொன்றது பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்ணன் முறை காணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை மணற்காட்டில் எழிற்கோவில் கொண்டு இப்பொழுதெல்லாம் மகோற்சவம் நிறைத்து கொண்டிருப்பவளை என் அகத்தில் கொலிவிரித்து வணங்கி வழிபட்டு எனக்குரிய தமிழை நேசித்து டான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியின் பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை கலையகத்திலிருந்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற டான் கலையகத்தினுடைய கலைஞர் விதுசன் அவர்களே, உலகம் முழுவதும் பரந்து வாழுகின்ற ஓம் தொலைக்காட்சியின் பிரியமான உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் மதுரகவியின் வணக்கம். வாருங்கள், பங்குனி மாதத்திலே எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். கடந்த தினம் பண்டி தலைச்சியும் பங்குனி திங்களும் பொங்கல் வழிபாடும் என்ற தொடரை நாங்கள் பார்த்தோம். இது இரண்டாவது தொடராக அமைகிறது. ஆகவே இந்த பங்குனி மாதத்திலே பராசக்தியை முழுமுதலாக வணங்குகின்ற வகையில் அடியார்கள் இந்த வழிபாட்டை காலந்தோறும் நிறைவேற்றி வருகிறார்கள். இந்த வழிபாட்டினுடைய மகத்துவம் மேன்மை அம்பாலோடு நாங்கள் நெருங்கி வழிபாடு செய்வதனாலே உயர்ந்து விடுகிறது. இந்த வழிபாடு எங்களை பாதுகாக்கும். நாங்கள் உலகத்திலே நல்லவராக வல்லவராக சைவ தமிழர்களுடைய கலாச்சார விழுமியங்களை நேசிப்பவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும். நாங்கள் வழிபாடு செய்தால் வளருகின்ற குழந்தைகள் எல்லாம் நல்ல குழந்தைகளாக வரும். பாடசாலைகளிலே ஆசிரியர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். குருவில்லா வித்தை பால். ஆகவே இதற்கு அடித்தளமாக இருப்பது, அடிப்படை வழிபாடாக இறை வழிபாடு, ஆன்மீக சிந்தனை. இதை எல்லோரும் நாங்கள் எங்களிடத்திலே நாங்கள் பரப்புவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு நல்ல சைவ தமிழனாக இந்த சிவபூமியிலே வாழ முடியும், அந்த உறுதி. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பகுதி பன்றித்தலைச்சி அம்பாள், மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்பாள், பங்குனி திங்கள். ஆகவே இந்த பங்குனி மாதம் என்று சொன்னாலே பன்றித்தலைச்சி அம்பாள் ஆலயத்திலே பொங்கல் விழா எடுப்பது ஒரு பாரம்பரிய மரபு. பங்குனி திங்கள் காலத்திலே ஒருவர் 2 பேர் இல்லை, 50-100 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான அடியவர்கள் திரண்டு அந்த ஆலயத்துக்கு வருவார்கள். நேயர்களே, எல்லோருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, 1000 கண்ணுள்ளவள் அம்பிகை, மாஜி மகமாஜி மணிமந்தர சேகரியே, ஆதியுமையவளே ஆதிசிவன் தேவியரே, 1000 கண்ணுடைய நாயகியே. தாலாட்டில் எல்லாம் அம்பிகையை நாங்கள் அழகாக வழிபாடு செய்வோம். 1000 கோடி கண்ணுடைய அம்பிகைக்கு இந்த பங்குனி மாதத்திலே வருகிற ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்திலே பக்தர்களின் நேர்த்திக்கடன் நிறைந்து கொண்டிருக்கும். அப்பா, பொங்கல், ஏராளமான பொங்கல் பானைகள் அவளுடைய ஆலயத்திலே கிழக்கு பிரகாரம், தெற்கு பிரகாரம், மேற்கு பிரகாரம், வடக்கு பிரகாரம் வீதிகளிலே பொங்கல் வழிபாடு நடைபெறும். காவடிகள் வரும். பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்வார்கள், ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரம், அடியழைப்பு செய்வார்கள், அங்க பிரதட்சணம் செய்வார்கள். 4 வீதிகளிலும் அடியார்களுடைய திருக்கூட்டம் தகிக்கின்ற. இந்த பங்குனி மாதம் என்றால் இன்னொன்று வெயில். இந்த தகிக்கின்ற வெயிலிலே அவர்கள் அஞ்சாமல் திரண்டு நிற்பார்கள், பொங்கல் நிறைவேற்றுவார்கள், காவடிகள் எடுப்பார்கள். அது மட்டுமல்ல, கற்பூர சட்டிகள், பஜன வழிபாடுகள் எல்லாம் நிறைந்து கொண்டே இருக்கும். பல்வேறு விதமான வழிபாடுகளை நாங்கள் பங்குனி திங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நேயர்களே, இந்த ஆரம்ப காலத்திலே ஒரு கிராமிய தெய்வ வழிபாட்டுக்குரிய இடமாக கொட்டில்ல தான் இந்த வழிபாடு ஆரம்ப காலத்திலே ஆரம்பமானது. எல்லோருக்கும் பிரதானம் தெரியும். இந்த பன்றித்தலைச்சி அம்மனுடைய ஆலயம்
ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு பெருங்கோவிலாக, ஒரு திருக்கோவிலாக தென்மராட்சியிலே மட்டுவில் பகுதியிலே அமைந்து காணப்படுகிறது. இன்று ஒரு மகோற்சவம் நடைபெறுகின்ற உயர்ந்த ஆலயமாக, பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகின்ற முக்கிய ஒரு தலமாக இன்றைக்கு பன்றித்தலைச்சி அம்பாளுடைய ஆலயம் வழங்குகிறது. எல்லா ஆலயங்களையும் நாங்கள் வரலாற்று பிரசித்தி பெற்ற ஆலயங்களை பார்க்கிறோம். புவனேஸ்வரி பீடன், நைன நாகபூஷணி அம்பாள், மாத்தலை முத்துமாரி, மணற்காடு கும்பநாயகி, வற்றாப்பளை கண்ணகி, இப்படி வரலாற்று பெருமைகளோடு இருக்கிற ஆலயங்கள் ஏராளம். அந்த ஆலயங்கள் வரிசையில தான் இன்றைக்கு ஒரு மகோன்னதமான இடத்தை பிடித்திருப்பது பன்றித்தலைச்சி அம்பாளுடைய கோயில். தென்மராட்சியிலே அதி சிறப்பு பெற்ற திருத்தலமாக மட்டுவில் வடக்கில் உள்ள பன்றித்தலைச்சி கண்ணகை அம்பாள் ஆலயம் விளங்குகிறது. பங்குனி மாதம் என்றால் வெப்பம் அதிகமாக இருக்கிற காலம்தானே. அது மட்டுமல்ல நேயர்களே, சூரிய வெப்பம் அதிகரிக்கும், பூமியில் கூட வறட்சி தோன்று, மரங்களில் விருட்சங்கள் இருக்கிற இலைகள் எல்லாம் உதிர்ந்து மீண்டும் தளிர்க்கும் காலத்திலே அடியவர்கள் கருணை கொண்டு நாயகியாக, காளியாக, ராயராயேஸ்வரியாக, முத்துமாரியாக, நாகம்பாளாக, கண்ணகியாக துயர் துடைத்து அருள் பாலிக்கின்றாள் அம்பாள். அவள்தான் பன்றித்தலைச்சி அம்பாள் என்ற நாமத்தோடு எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார். பக்த அடியர் இதனுடைய வரலாற்று பெருமையை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த பன்றித்தலைச்சி என்ற பெயர் ஏன் வந்தது? இதனுடைய ஆதாரம் என்னவென்றால், அந்த அம்பாளை வழிபாடு செய்கிற ஒரு பக்த அடியார், ஒரு அடியவர், அடியவருக்காக மாற்றுத்தலையை ஆக்கி அந்த பக்தனை காப்பாற்றிய கதை இன்றைக்கும் செவி வழியாக பரவி கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு பக்தனுக்கு, ஒரு அடியவனுக்கு அந்த மாற்றுத்தலையை பன்றித்தலையாக்கியவள் அம்மன். எப்படி? நீங்க பாருங்கள், எங்களுடைய நாட்டை ஒல்லாந்தர், போர்த்துகேயர் ஆண்டவர்கள் தானே. அந்த வரலாறுகளை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அந்த காலத்திலே, பரங்கியர் காலத்திலே, புலைஞன் ஒருவன் மாடு அங்கே கொல்லப்பட்டு அவனாலே அந்த இடத்திலே ஒரு மாடு மேய்ச்சலுக்கு சென்ற மாட்டை கொன்று விட்டான். கொன்றது மட்டுமல்ல, அந்த மாட்டினுடைய பிரதானமான ரச்சியை எடுத்த பின்னர் மாட்டினுடைய எச்சங்கள், எலும்புகள் போன்ற தோள்கள், எலும்புகள் போன்றவற்றை எல்லாம் என்ன செய்தான் என்றால், ஆலயத்தின் தென்கிழக்கு திசையில் உள்ள ஒரு பற்றைக்கில் வீசிவிட்டான். இப்பவும் அது இடைக்கிட நடக்குது. ஆகவே இந்த மாட்டினுடைய ரச்சியை மட்டும் எடுத்துவிட்டு ஏனைய எலும்பு போன்ற எச்சங்களை எல்லாம் தென் திசையில இருக்கிற அந்த கோவிலினுடைய தென் திசையில இருக்கிற ஒரு பற்றைக்கில் போட்டு விட்டான். போட்ட உடனே இந்த சம்பவம், இப்படியெல்லாம் இன்னொருவனுடைய மாட்டை தானே பிடித்து கொன்றவன் அந்த பிள்ளைஞன், உடனடியாக அந்த மாட்டு சொந்தக்காரருக்கு இந்த தகவல் போய்விட்டது. தன்னுடைய மாட்டை பிள்ளைஞன் ஒருவன், பரங்கியருடைய ஆட்சி காலத்தில் நடந்த நிகழ்ச்சி, பிள்ளைஞன் ஒருவன் கொன்று விட்டான், ரச்சியை எடுத்து விட்டான், மிச்ச எச்சங்களை எல்லாம் ஒரு பற்றைக்கில் வீசிவிட்டான். சொந்தக்காரனுக்கு இது தெரிய வந்தது. மாட்டின் சொந்தக்காரன் பிள்ளைஞன் பயப்பட்டான். அப்படியே மாட்டு சொந்தக்காரனுக்கு தகவல் போய்விட்டதே. அவனுக்கு ஒரு நடுக்கம் வந்து விட்டது, அவனுக்கு பயம் தொற்றி விட்டது. என்ன செய்வது? உடனடியாக அந்த அம்பாளை போய் அழுது மன்றாடி விழுந்து தொழுதான். அம்பாளை நாடி பணிந்து, தாயே, நான் அறியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளமா, என்னை காப்பாற்றி விடமா என்று மன்றாடி கேட்டான். அன்றைய நாள் இரவு வேளையிலே ஒரு கிழவியானவள், வெள்ளைச்சீலை உடுத்த ஒரு கிழவி, புலைஞனுடைய கனவிலே தோன்றி, நீ பயப்படாதேப்பா, நீ அச்சப்படாதே, உன்னை நான் பாதுகாப்பேன் என்று அவள் அருள்மொழி சொன்னாள். உடனடியாக அவன் கேட்டால், சொந்தக்காரன் வந்து கேட்டால் நீ சொல்லு. அந்த மொழியையும் அந்த கிழவி சொல்லுது. நான் மாட்டை கொல்லவில்லை என்று உறுதியாக பேசப்பா. நான் மாட்டை கொல்லவில்லை. அப்ப என்னத்தை கொண்ட? நான் பன்றியைத்தான் கொன்றேன், மாட்டை கொல்லவில்லை.
பன்றியைத்தான் கொன்றேன் என கூறு என்று உறுதியாக அந்த வெள்ளைச்சீலை உடுத்த கிழவி அந்த புலைஞனிடம் சொல்லிவிட்டார். அடுத்த நாள் புலையன் மீது விசாரணை நடைபெற்றது. ஆகவே இந்த மாட்டு சொந்தக்காரன் தகவல் கொடுக்க வேண்டிய இடத்த தகவலை கொடுத்தான். புலைஞனுக்கு விசாரணை தொடங்கப்பட்டது. விசாரணை தொடங்கியாச்சு. சரி, இந்த விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக விசாரணையின் போது நான் பன்றியைத்தான் கொன்றேன், மாட்டை கொல்லவில்லை என்று உறுதியாக சொன்னான். இந்த புலைஞனிடத்திலே விசாரணை செய்பவர்கள் எல்லாம் கூர்ந்து கவனித்து விசாரிக்கிறார்கள். ஏன் மாட்டை கொன்றாய்? இன்னொருத்தனுடைய மாட்டை நீ கொல்லலாமா? இப்படியெல்லாம் விசாரணை செய்கிற பொழுது அவன் சொன்னான், ஐயா, நான் மாட்டை கொல்லவில்லை, பன்றியைத்தான் கொன்றேன். யார் சொல்லி கொடுத்தது? அம்பாள் தான் சொல்லி கொடுத்தார். அம்பாள் இந்த வேலையும் பார்க்கிறார். சரி, மாட்டை புதைத்த இடமும் தோண்டப்பட்டது. எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறான். சரி, தோண்டிய இடத்துல மாற்று தலை இல்லை, மாறாக பன்றி தலையே காணப்பட்டது. என்ன நேயர்களை ஒரு மாதிரி வியந்து பார்க்கிறீர்கள்? இப்படியெல்லாம் நடந்ததா பன்றி தலைச்சி அம்மன் கோயில்ல? அங்க அவன் அந்த இடத்தை காட்ட, அந்த எச்சங்கள் எல்லாம் புதைக்கப்பட்ட இடத்தை காட்டுகிற பொழுது அங்கே மாற்று தலையை காணவில்லை, பன்றி தலை தான் காட்சிக்கு வந்தது, காணப்பட்டது. அம்மனின் இந்த அதிசயத்தை கண்ட புலைஞன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். என்றாலும் மாட்டை கொல்லக்கூடாது தானே, கவனமா இருக்கவோன். அம்மனின் அதிசயத்தினால் ஆனந்த கண்ணீர் சொரிந்தான், ஆராதித்தான். அம்பாளுடைய பாதங்களை கட்டி பிடிச்சு அழுதான். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். அன்றிலிருந்து பன்றி தலைச்சி அம்மன் என்ற பெயர் கொண்டு கண்ணகை அம்மன் என அவள் இன்றும் அழைக்கப்படுகிறாள். இதுதான் நேயர்களே மாற்றுத்தலைய பன்றி தலையாக மாற்றியவள் அல்லவா? இப்ப நாங்கள் ஒரு காப்பே பொங்கக்கூடாதா? வாருங்கள் போவோம். நேர்த்திக்கடன் செய்கின்ற அடியவர்கள் இன்றைக்கும் ஆலயத்தினுடைய தெற்கு பகுதியிலே அமைந்திருக்கிற அந்த தீர்த்த தடாகம், தீர்த்த கேணியில நீராடுவார்கள். அநேகமானவர்கள் கோயிலுக்கு போய் அந்த கேணியில நீராடுகிற ஒரு மரபு அந்த காலத்தில் இருந்து வந்தது. இந்த காலத்துல குறைவு. அது மட்டுமல்ல, அந்த கேணி நீரை எடுத்து பொங்கல் செய்வார்கள். ஆயிரங்கண்ணுடைய எங்களுடைய நாயகிக்கு ஒவ்வொரு பங்குனி திங்கட்கிழமையிலும் ஆயிரம் அடியவர்கள் அந்த வீதிகளிலே பொங்கல் பானை வச்சு பொங்கல் செய்கிற மரபை இன்றைக்கும் பார்க்கிறோம். இது சைவ தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு மரபு. நாங்கள் இழந்துவிட முடியாது. எங்களுடைய இளையவர்களுக்கு அதை காண்பிக்க வேண்டும். காவடிகள் கற்பூரை சட்டிகள் எடுத்து தங்கள் வழிபாடுகளை நிறைவேற்றுவார்கள். இந்த வழிபாட்டாலே எமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், கொடுமையான நோய்கள், இந்த கொப்பளிப்பான் அம்மை நோய் எல்லாம் அகன்று விடும், நம்புங்கள். ஆகவே இந்த கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்தோம், அம்பிகையே சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். பொருத்தந்தானே நேயர்களே? எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ ஞானிகள், யோகிகள் எல்லாம் இந்த நாட்டிலே வந்து அம்பிகையினுடைய பெருமைகளை அறிந்தார்களப்பா. ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கிற சிறப்பு. என்னுடைய தாயினுடைய உற்சவம் எல்லாம் இன்றைக்கு நிறைந்து கொண்டிருக்கிற காலம். இந்த அகத்திய மாமுனி, தமிழகத்தியர் ஒரு தடவை இலங்கைக்கு வந்தார். வடபுலத்திலே அவர் வந்தவர் என்ன செய்தார் என்றால், இந்த காரை தீபத்தில் பர்ணசாலை அமைத்து தங்கி இருந்தார். காரை தீப கற்பகத்தில் ஒரு பர்ணசாலை அமைத்து அவர் தங்கி இருக்கிறார். அப்பொழுது தன்னை தரிசிக்க வந்தான் இந்திரன், தேவர்களுடைய அரசன் இந்திரன். இந்த அகத்தியரை காண வந்தான். அவன் தரிசிக்க வந்தான். அகத்தியரை தரிசிக்க வந்த பொழுது அங்கே இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்களா, இந்திரனுக்கு அந்த ஊரிலே மிகுதியாக காணப்பட்ட காரை செடியின் இலைகளை சேர்த்து களி கிண்டி கொடுத்து உபசரித்தார்கள் என்ற யதீகம் இருக்கிறது. இத்தகு அந்த யதீகம்தான் இன்றைக்கு காரை செடிகள் நிறைந்த மண் காரை நகர், காரை தீவு என்று இருந்தது காரை நகர். இப்பொழுது அன்னை கும்பநாயகியினுடைய மகோற்சவங்கள் நிறைந்த காலம். ஆகவே இத்தகு வரலாற்று பெருமைகளோடு அம்பிகையினுடைய வழிபாடு எல்லாம் உலகம் முழுவதும் பரந்து காணப்படுகிறது. ஊர்களுக்கு இருக்கின்ற ஒரு மகத்துவமான அந்த சிறப்புகள் எல்லாம் தமிழிலே ஏராளம் இருக்கிறது. அறியவில்லை என்பதுதான் எங்களுக்கு ஆதங்கம். அந்த வகையிலே
இந்த 2026ஆம் ஆண்டு இப்பொழுது நடைபெறுகின்ற வருஷம் விசுவாவசு வருஷம். இந்த வருஷம் இன்னொரு வருஷம் வரப்போகிறது. இந்த வருஷத்தை வழி அனுப்ப போகிறோம். இந்த வருஷத்திலே பங்குனி மாதத்திலே முதலாவது பங்குனி திங்கள் 16/3/2026 ஆரம்பமானது. முதலாவது பங்குனி திங்கள். இந்த மாதத்தில் 4 திங்கட்கிழமை வருகிறது நேயர்களே. இந்த 2வது பங்குனி திங்கள் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் 23/3/2026 அன்று வருகின்ற திங்கள் 2வது பங்குனி திங்கள். இந்த 3வது பங்குனி திங்கள் எப்பொழுது என்று சொன்னால் 6/4/2026 பங்குனி திங்கள். ஏப்ரல் மாதத்தில் வருகிற பங்குனி திங்கள். இந்த 4வது பங்குனி திங்கள் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் 13/4/2026 அன்று 4வது பங்குனி திங்கள். 13/4/2026 பங்குனி திங்கள். அடுத்த நாள் புதிய வருஷ பிறப்பு, புத்தாண்டு சொல்வார்கள். தமிழ் சிங்கள புத்தாண்டு என்று சொல்வார்கள் தானே. இப்பொழுது விசுவாவசு வருஷம் விடைபெறப் போகிறது. அந்த வருஷத்துக்கு நாங்கள் விடை கொடுக்கிற காலம். அடுத்த ஆண்டு பராபவ வருஷம். இனி பிறக்க போகிற வருஷத்துக்கு என்ன பெயர் என்றால் பராபவ வருஷம். பராபவ வருஷத்தை நாங்கள் வரவேற்க தயாராக வேண்டும். தயாராகத்தான் இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்தையும் வரவேற்பதற்கு இந்துக்கள் தயாராகத்தான் இருப்பார்கள். இந்த வருஷம் எங்களுக்கு என்ன செய்ய போகிறது என்றை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த பங்குனி கடைசி திங்களினுடைய 13/4/2026 பங்குனி மாதத்தினுடைய கடைசி திங்கள், 4வது திங்கட்கிழமை. இந்த திங்களை கடந்து வருவது பராபர வருஷம். இந்த வருஷத்துக்கு பெயர் பராபவ வருஷம். ஆகவே இந்த விசுவாவசு வருஷம் பங்குனி திங்களுடன் நிறைவு பெறுவதனால் நிச்சயமாக சைவத்தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு அம்பிகை தருவாள் போல நாங்கள் சிந்திக்க வேண்டும். பராபவ வருஷத்திலே இந்த பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய பல கோடி மக்களுடைய கோரிக்கையை பராபவ என்று சொல்பவள் ஏற்க வேண்டும். எங்களோடு அவள் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். ஒப்பந்தம் செய்து எங்களை எல்லாம் இயக்க வேண்டும் என்று அந்த வருஷத்துக்கு இப்பவே நாங்கள் வாழ்த்தி சொல்லி வரவேற்க தயாராக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது பங்குனி மாதத்திலே வருகின்ற பங்குனி திங்களும் பன்றித்தலைச்சி அம்பாளுடைய பொங்கல் வழிபாடுகளும். ஏராளமானவர்கள் இந்த மாதத்திலே நேர்த்தி செய்வார்கள். இன்னொரு விடயம், இந்த பங்குனி திங்களிலே பன்றித்தலைச்சி அம்பாளுடைய ஆலயத்துக்கு போக முடியாதவர்கள், இந்த மதுரவி சொல்லுகிறேன், பங்குனி திங்கள்ல தான் போய் வழிபாடு செய்ய வேணுமோ? இல்லை, பங்குனி மாதத்திலே போய் வழிபாடு செய்யலாமாப்பா. ஒவ்வொரு நாட்களும் அழகான நாட்கள் தான். பங்குனி திங்கள்ல பொங்கல் செய்வதற்கு, நேர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு வழிபாடு, அந்த வழிபாட்டுக்குரிய காலம் எங்களுக்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னால், இந்த பங்குனி மாதத்தில் வருகிற ஏதாவது ஒரு நாளிலே அம்பாளிடம் போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தங்க நிறை சுந்தரியாக, தமிழ் விஞ்சும் அம்பிகையாக, அங்கமெல்லாம் அரவணிந்த பன்றித்தலையை சுமந்த அம்பிகையினுடைய வடிவத்தை நாங்கள் ஒரு தடவை பார்க்க வாருங்கள். எல்லாம் வல்ல பன்றித்தலைச்சி அம்பாளுடைய கிருபாகடாட்சம் இந்த உலகத்திலே நிறைய வேண்டும். எல்லோரும் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று வேண்டி அவளுடைய பாதக்கமலங்களை பணிந்து இவ்வளவு நேரம் தொலைக்காட்சியோடு இருந்த உங்களை வணங்கி ஆசி சொல்லி வாழ்த்து சொல்லி பிறக்கப் போகின்ற பராபர வருஷத்தினுடைய நல்வாழ்த்துக்களோடு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு